ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்ம எல்லாரும் கிறிஸ்தவர்கள் என்றால், கத்தோலிக்கர் என்றால், ஜெபிக்கிற மக்கள் என்றால், ஜெபிக்கலைன்னா நம்ம ஆண்டவருடைய சீடத்திலே கிடையாது. நேற்று ஃபாதர்களுக்கு என்னெல்லாம் திருச்சபை சட்டம் சொல்லிக் கொடுக்கும் போது நான் சொன்னேன், திருச்சபை சட்டம் 276 ஜெபிக்க வேண்டியது கட்டாயம் குருக்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த கட்டளை ஜெபம், பிரேயரி, டிவைன் ஆஃபீஸ், பிரேயர் ஆஃப் தி சர்ச். ஆனால் அன்றாடம் திருப்பலி நிறைவேற்ற வேண்டும் என்று பரிந்துரைக்கப்படுகிறது என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னேன். Recommended to celebrate daily mass, but obliged to pray daily. தப்பித்தவரை ஒரு நாள் பூசை வைக்கலனாலும் பரவாயில்ல ஒரு சாமியார், ஆனால் கட்டாயமா ஒவ்வொரு நாளும் தனக்காகவும் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும் என்று சட்டம் சொல்லுகிறது என்று எடுத்துரைத்தேன். சாமியார் மட்டும் இல்லை, எல்லாரும் ஜெபிக்கணும். வழக்கமாக நம்ம சொல்லுவோம், எத்தனையோ விதமான ஜெபங்கள் இருக்கு, 4 விதமாக பிரிக்கிறோம். ஆண்டவரை போற்றுவது, துதிப்பது. ஒரு ஜெப கூட்டத்துக்கு போனால் நிறைய நேரம் ஆண்டவரை போற்றுகிறோம், துதிக்கிறோம். அப்பயே ஒரு சந்தோஷமா இருக்கு. நம்மை படைத்த ஆண்டவரை போற்றுவது, துதிப்பது. எவ்வளோ நன்மைகளை நாம் பெற்றுக்கொண்டோம். எனவே ஆண்டவருக்கு நன்றி கூறுகிறோம். எத்தனையோ பேர் பூசை கொடுக்குறாங்க, சாமி இந்த நன்றி அறிதல் பூசை, சாமி ஆண்டவர் எங்கள் குடும்பத்தில் தன்னுடைய வல்லமையை காட்டியிருக்கிறார், நல்லது செய்திருக்கிறார். நிறைய பேர் நன்றி சொல்லுகிறார்கள். நான் சொல்வதோடு நன்றி சொன்னா ஆண்டவருக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி, நம்ம நன்றி சொன்னா நிச்சயமா நம்ம சந்தோஷமா இருக்கும். நன்றி சொல்லாதவங்க எப்ப பார்த்தாலும் சோகமா தான் இருப்பாங்க. நன்றி. அப்புறம் எத்தனையோ பேர் இறந்த ஒரு காந்த பூசை கொடுக்குறாங்க இல்லையா? ஆண்டவரே என்னுடைய பாவத்தையும் மன்னிக்கணும், எங்க உறவினர் பாவத்தையும் மன்னிக்கணும், மோட்ச பாக்கியத்தை அவங்களுக்கு கொடு. போற்றுதல் ஜெபம், நன்றி ஜெபம், மன்னிப்பு வேண்டுகின்ற ஜெபம். இது 3 பற்றி நாம் தெரியும் ஏற்கனவே. இன்னைக்கு பாருங்க, எல்லாரும் ஈஸியா செய்யக்கூடிய ஜெபம் என்ன என்பது பற்றி தான் இன்றைய வாசகங்கள். அதுதான் என்ன, இறைவனிடம் கெஞ்சி கேட்டு நம்முடைய தேவைகளை பெற்றுக் கொள்ளுகின்ற ஜெபம், பெட்டிஷனரி பிரேயர். இதுதான் நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் போது நம்முடைய அம்மா அப்பா தாத்தா பாட்டி, முக்கியமா பாட்டிங்கெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க பிள்ளைங்களுக்கு, சாமி கிட்ட கேளு, நல்லா படிக்கணும் கேளு, நம்முடைய குடும்பத்துக்காக வேண்டிக்கோ, இப்படிதான் சொல்லி கொடுக்கிறார்கள். எத்தனை பேர் இந்த பாருங்க, சாமி எனக்காக வேண்டிங்க சாமி, என் பிள்ளைக்காக வேண்டிங்க சாமி, எங்க குடும்பத்துக்காக வேண்டிங்க சாமி, அவர் நோயா இருக்கிறார் சாமி, அவருக்காக வேண்டிங்க சாமி. ஒரு அம்மா சொல்லி கொடுத்தாங்களாம் பிள்ளைங்களுக்கு, உனக்காக மட்டும் இல்லை எல்லாருக்காகவும் வேண்டிக்கணும். இப்படி பார்க்கும்போது உன் கையை பாரு, கட்ட விரல் உனக்கு நெருக்கமா இருக்குது, உன் சொந்தக்காரர்களுக்கெல்லாம் வேண்டிக்க, அப்பா அம்மாவுக்காக. இந்த ஆள்காட்டி விரல் டீச்சர் எப்போ பார்த்தாலும் அதை செய்யன்னு சொல்றாங்க, உன்னுடைய ஆசிரியர்களுக்காக வேண்டிக்கோ. இந்த நடுவிரல் எல்லாத்த விட நீளமா இருக்கு, அதனால நாட்டு தலைவர்களுக்காக, திருச்சபை தலைவர்களுக்காக வேண்டிக்கோ அப்படின்னு சொன்னாங்களாம். அப்புறம் இந்த மோதிர விரல் ரொம்ப மென்மையானதான், எனக்கே தெரியல, அதனால நோயாளிகளுக்கு அவர்களுக்காக எல்லாம் வேண்டிக்கோ. கடைசியாக இந்த சின்ன விரல் அது உனக்காக வேண்டிக்கோ என்று சொன்னாங்க. எல்லாருக்காக நம்ம வேண்டிக் கொள்ள வேண்டும்.
இயேசு சாமி ஒரு நாள் ஜெபிச்சுக்கிட்டே இருந்தாலும் சீடர்கள் பார்த்தாங்க, ஆண்டவர் வேண்டிக்கிட்டாரு. ஏற்கனவே கேள்விப்பட்டாங்களா, திருமுழுக்கு யோவான் அவங்க சீடர்கள்லாம் ஜெபிக்க கற்றுக் கொடுத்தாங்க. நீங்களும் ஜெபிக்கிறீங்க, ரொம்ப நேரம் ஜெபிக்கிறீங்க, எங்களுக்கும் ஜெபிக்க கற்றுக் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. பிள்ளைமானவர்களே, நான் பார்த்துருக்கேன் சில வீட்டில் அப்பா அம்மா கோயிலுக்கு வர மாட்டாங்க, பிள்ளைய மட்டும் கோயிலுக்கு போன்னு சொல்லுவாங்க. நீ ஜெபிப்பதை பார்த்து உன்னுடைய பிள்ளைகள் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் ஜெபிப்பதை பார்த்து சீடர்கள் எங்களுக்கும் கற்றுக்கொள்ளுங்கள் என்று கேட்டார்களே ஆண்டவரிடம். பாருங்கள், ஆண்டவர் ரொம்ப அருமையான ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார். அதுதான் நாம் ஒவ்வொரு பூசையிலும் சொல்லுகிறோம், ஜெபமாலையிலே சொல்லுகிறோம். அற்புதமான அந்த ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த அந்த ஜெபத்தை பாருங்கள். இங்க லூக்கா நற்செய்தியில தந்தாய் என்று மட்டும் இருக்கிறது, தந்தையே என்று. மத்தேயு நற்செய்தி பிரகாரம் தான் நாம் அதிகமாக பயன்படுத்தி இருக்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, வானகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, டாடி, நைனா, பப்பா, கடவுளை பார்த்து நம்ம சொல்லுகிறோம். அம்மா சொன்னாங்க, ஆண்டவரே எனக்கு 5 பிள்ளைங்க இருக்கு, ஒண்ணு கண்ணீர் வடிச்சா கூட என்னால தாங்கிக்க முடியல, நீ எல்லாருக்கும் தந்தையாச்சே, நாங்க எல்லாரும் கண்ணீர் வடிக்கும் போது சும்மா இருப்பியா கடவுளே? நிச்சயமா கடவுள் சும்மா இருக்க மாட்டார் தானே அப்படின்னு ஜெபித்தாங்க. ஒரு காலத்துல யூதர் தாய் ஒருவர் அப்படி ஜெபித்தாங்க. நல்லவர் வல்லவர், அதைத்தான் அந்த பாடலிலே சொல்லுகிறோம். நம்முடைய தந்தை நல்லவர், நல்லது செய்ய வேண்டும் என்று நினைப்பவர், அதே சமயத்தில் வல்லவர் தூரமாக இருக்குது எனும் போது, டிரான்செண்டன்ட் காட், பவர்ஃபுல் காட் எனும் போது எல்லாம் நம்மால் முடியும். பாருங்க, உங்களுடைய நாமம் போற்ற பெறுவதாக. எப்படி ஆண்டவரை போற்றுவது? மக்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் வானகர் தந்தையை போற்ற வேண்டும். என்னுடைய வார்த்தை, உன்னுடைய செயல், அதற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நான் பேசுவதை கேட்பவர்கள் எல்லாம் உம்மை புகழட்டும். ஆண்டவரே, நான் வாழ்வதை பார்ப்பவர்கள் எல்லாம் உம்மை புகழட்டும். நான் செய்வதை காண்பவர்கள் எல்லாம் உம்மை புகழட்டும். அதுதான் உம்முடைய நாமம் புனிதம் என போற்றப்படுவது. இப்படித்தான் பாருங்கள், உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. ஆண்டவருடைய விருப்பத்துக்கு பணிவது, இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று நம்முடைய அம்மா ஜெபித்தார்களே, அன்பு தாய் அன்னை கன்னிமரியா. இந்த துன்ப காலம் என்னை விட்டு அகலட்டும், ஆயினும் என்னுடைய விருப்பம் என்று உம்முடைய விருப்பம், கடவுளுடைய விருப்பத்துக்கு பணிவது. உம்முடைய அரசு வருக. பவுலடியார் சொன்னார், பாவம் உங்களில் ஆட்சி செய்யாமல் இருக்கட்டும். அரசு என்றால் என்ன? கடவுளுடைய விருப்பத்துக்கு முதலிடம் கொடுப்பது, அன்பு, ஒற்றுமை, நீதி, இவற்றை எல்லாம் நாம் கொண்டாடுவது, அதற்காக பாடுபடுவது. எவ்வளவு அழகாக ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார். முதல் பகுதி கூட ஆண்டவரிடம் கேட்பதுதான் பாருங்கள். இரண்டாவது, அன்றாட உணவு தேவை, உணவு தேவை, உடை தேவை, இருப்பிடம் தேவை, ஆன்ம உணவு தேவை, வார்த்தை தேவை, அருள் அடையாளங்கள் தேவை. எனக்கு மட்டுமல்ல, எங்கள் எல்லாருக்கும் தேவை. ஆண்டவரிடம் கேட்க ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும் என்று, நம் நெஞ்சுக்கு நெருக்கமானவர்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். பிரியமானவர்கள், இன்னொன்னு ஒரு கண்டிஷனலா கேட்கணும். நாங்க ஒருத்தர் மன்னிக்கிறோம்ப்பா, நீங்களும் அதே போல மன்னிங்க. மன்னிக்காதவங்களாம் மாற்றி தான் ஜெபிக்கணும். நாங்க மன்னிக்கல, அது போல நீயும் மன்னிக்காதன்னு தான் சொல்லணும். பாருங்க, மன்னிக்கணும். மன்னிச்சாதான் மகிழ்ச்சி இருக்கும். அன்னைக்கு கூட எவ்வளவு பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, நீங்க இருப்பீங்க. ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு, நீ பீடத்தில் காணிக்கை செலுத்த வரும்போது அவங்க மனத்தாங்களா இருந்தா போய் சமாதானம் செய்யாம காணிக்கை செலுத்தினா அது பிரயோசனமே இல்லை. உறவை சரி செய்யாமல் கோயிலுக்கு வருவது வேஸ்ட். ஆண்டவருடைய ஜபத்திலேயே சொல்லிட்டார். பாருங்க, சோதனையில அண்மையில பாப்பா நடந்த ஜபத்தை கொஞ்சம் மாற்றி அமைத்தார்.
சோதனையில் விழவிடாதை பழையது அதுதான் நல்லது என்று அப்படியே சொல்ல வேண்டும் என்று. எங்களை சோதனைக்கு இட்டு செல்லாத, கடவுள் யாரையும் இட்டு செல்வதில்லை. நம்முடைய சோதனை நேரத்தில் ஆண்டவருடைய பிரசன்னம் உடன் இருக்க வேண்டும். ஆண்டவரே எங்களை காப்பாற்று என்று நாம் கேட்க கற்றுக் கொடுத்தார். தீமையிலிருந்து, சாத்தானிடமிருந்து, சாத்தானின் அழிவிலிருந்து நம்மை காப்பாற்ற வேண்டும் என்றெல்லாம் ஆண்டவர் ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார் என்பார். அதுதான் ஆண்டவர் 2 கதையை சொன்னார். முக்கியமா இன்னொரு லூக்கா நற்செய்தியை ஜெபத்தின் நற்செய்தி என்று சொல்வார். காஸ்பல் ஆஃப் பிரேயர். இதுல பாருங்க, ஒரு ஆண்டவர் கதையை சொல்லி நிச்சயமா கடவுளுடைய ஜெபத்தை கேட்பார். பயப்படாத, நம்பு, தாழ்ச்சியோடு ஜெபி. ராத்திரி ரொம்ப நேரம் ஆன பிறகு ஒரு விருந்தினர், ஒரு கெஸ்ட் வந்துடுறாங்க. கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை. போய் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் கதவை தட்டி, என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க திடீர்னு வந்திருக்கிறாங்க, 3 அப்பம் கடனை கொடு அப்படின்னு கேட்குறான். அவன் அதெல்லாம் முடியாது, நான் வேற டயர்டா இருக்கிறேன், என் பிள்ளைங்களாம் வேற தூங்குது, டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்றான். ஆண்டவர் சொல்றார், அவன் தட்டிக்கிட்டே இருந்தான். நண்பன் என்பதற்காக எழுந்து கொடுக்கலன்னாலும் நிச்சயமா தொந்தரவு பொறுக்க மாட்டாமல் அவன் கொடுப்பான் அல்லவா? ஆண்டவர் சொல்ற இந்த சாதாரண நிகழ்ச்சியை நினைத்து பாருங்கள். ஆண்டவர் மீண்டும் சொல்லுகிறார் 18ஆம் அதிகாரத்துல, ஒரு நடுவன், ஒரு ஜட்ஜி கடவுளுக்கும் பயப்படுவதில்லை, மனிதரையும் மதிப்பதில்லை. இந்த அம்மா விதவை ஒவ்வொரு நாளும் எனக்கு நீ இந்த விதவை பெண் என் உயிரை எடுக்குதுன்னு சொல்லி கடைசியா அவன் செய்வானே. ஆண்டவர் சொல்றார், அப்பா மகன் அப்பம் கேட்கும் போது கல்லையா கொடுப்பார், மீனை கேட்டா பாம்பையா கொடுப்பார், முட்டை கேட்டா தேளையா கொடுப்பார். கேட்டவன் நீ உன் பிள்ளைக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற இல்லையா? உன்னுடைய மாநில தந்தை எவ்வளவுதான் செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்றாங்க. கேளுங்கள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் சொல்ல வருகிற செய்தி, ஆண்டவருடைய பெயரால் எந்த ஜெபமும் வேஸ்ட் கிடையாது. வீணாய் போய்கிற எந்த ஜெபமும் கிடையாது. சில நேரத்துல நம்ம கேட்கிற நேரத்துல கிடைக்கல, லேட்டா கிடைக்குது, அல்லது நம்ம கேட்கறத கொடுக்கறது இல்லை ஆண்டவர். ஏன்னா அப்பத்துக்கு பதிலாக நிறைய பேர் கல்லை கேட்கிறாங்க, மீனுக்கு பதிலாக நிறைய பேர் பாம்பை கேட்கிறாங்க, முட்டைக்கு பதிலாக நிறைய பேர் தேடை கேட்கிறாங்க. அப்பா கொடுப்பாங்கன்னா, ஐயோ பிள்ளைய கடிச்சிடும், தேடு, பாம்பு கடிச்சு பிள்ளை செத்துரும், கல்லால காயமாயிடும். ஆகினால்தான் ஒரு நேரத்தில் கடவுள் கொடுப்பதில்லை என்று நினைக்கிறேன். கடவுள் நிச்சயமாக கொடுப்பார். லூக்கா சொல்லுகிறார் பாருங்கள், தன்னிடம் கேட்பவர்களுக்கு தன்னுடைய தூய ஆவியை கொடுப்பார், தன்னுடைய அன்பை கொடுப்பார், சக்தியை கொடுப்பார், வல்லமையை கொடுப்பார். நீ கேட்கிற பொருள் உனக்கு கிடைக்கவில்லை என்றால் பரவாயில்லை, தூய ஆவி நமக்கு கிடைக்கும். ஆண்டவர் இயேசுவே கேட்டாரு, இந்த துன்ப காலம் என்னை விட்டு அகலட்டும். கிடைத்ததா? அகலவில்லையே. தன்னுடைய தேவ தூதர்களை அனுப்பி சிலுவை சாவை நமக்காக ஏற்றுக்கொள்ள வல்லமை அளித்தார். அந்த வல்லமை நிச்சயமாக கிடைக்கும். கேட்டுக்கொண்டே இருப்போம், நமக்காக கேட்போம், நம்மை சார்ந்தவர்களுக்காக கேட்போம். நம்முடைய தெய்வம் கைவிடவே மாட்டார். என்னுடைய வாழ்க்கையில நான் கேட்டதையெல்லாம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், வல்லமையோடு கொடுத்திருக்கிறார். நன்றி கூறுகிறேன் இந்த ஆண்டவர். மற்றவர்களுக்காக நான் கேட்டதையெல்லாம் கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பேர் கொடுத்திருக்கிறார். நம்புங்கள், அந்த தெய்வம் நம்மை விட்டுவிடவே மாட்டார். முதல் வாசகத்தில் பிரியமானவர்களே, ஆபிரகாம் எப்படி பரிந்து பேசி ஜெபிக்கிறார் பாருங்கள். சென்ற வாரம் கேட்டோம், கடவுள் 3 மனிதர்கள் வழியிலே அவரை சந்திக்க போகிறார். ஆபிரகாம் அவருக்கு உபசரிக்கிறார் என்று பார்த்தோம். கடவுள் சொல்றாரு, என் பகுதி அப்படிதான் ஆரம்பிக்குது. ஆபிரகாம் நான் சோதம் குமாரா இப்படி நாசமான வேலைகளை ஈடுபடுகிறது, பாவத்துல அதிகமாக விட்டது, அதை அழிக்க போறான். அது எப்படின்னா அவர்கிட்ட சொல்லாம இருக்கிறது. கடவுள் நாம் அவரோடு நெருக்கமான உறவு கொண்டிருக்கும் போது நம்மிடம் எதையுமே மறைக்க மாட்டாராம் பாருங்க. அப்ப கடவுள் அழிக்க போறேன்னு சொன்ன உடனே ஆபிரகாமுக்கு இத்தனை பேர் அழிய போறாங்களே, அதிலும் முக்கியமா தன்னுடைய அண்ணன் மகன் லோத்து வேற அங்க இருக்கான், அவன் குடும்பம் வேற இருக்கு, அழிஞ்சு போயிடுவானோ
அக்கறையோடு குடும்பத்தாருக்காக, உறவுகளுக்காக, நண்பர்களுக்காக ஜெபியுங்கள். பிரியமானவர்களே, ஆபிரகாமை பாருங்கள். உடனேதான் கடவுள்கிட்ட ஆபிரகாம் கேட்கிறாரு, இந்த அந்த நகரத்தை எல்லாம் அழிக்க போறேன்னு சொல்றிய, ஒரு 50 நீதிமான் இருந்தா அழிக்காம விட்டுருவியா? சேர்த்து அழிச்சிருவீங்களா? கடவுள் சொன்னார், இல்ல 50 பேர் இருந்தா அழிக்க மாட்டேன். சரி, ஒரு 5 குறைச்சிக்கிறார், 45 பேர் இருந்தா அழிச்சிருவீங்களா? இல்ல 45 பேர் இருந்தாலும் அழிக்க மாட்டேன். சரி, இன்னும் 5 குறைச்சு 40 பேர் இருந்தா, ஒவ்வொரு தடவையும் ஒரு தடவை தவிர மீன் தடவைலாம் காட்சியோட புழுங்கி சாம்பல் நான் கோச்சிக்காதீங்க, தயவு செய்து இப்படி குறைக்கிறேன்னு கோச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லி முதல்ல 5 குறைச்சார். 50லேருந்து 45, 45லேருந்து 40, இப்போ 10 குறைக்க ஆரம்பிக்கிறேன். அப்போ 30 பேர் இருந்தா கடவுள் சொல்றாரு, அழிக்க மாட்டேன். 20 பேர் இருந்தா அழிக்க மாட்டேன். 10 பேர் இருந்தா அழிக்க மாட்டேன். குடும்பத்துல பாவம் பெரியதுன்னு நினைக்கிறீங்களா? உன்னுடைய நீதியான அன்பான வாழ்வுக்காக உன் குடும்பத்தை கடவுள் காப்பாற்றுவார். உலகமே தப்பு செய்தாலும் நான் பாவத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன், அநியாயம் செய்ய மாட்டேன் என்று உறுதி கொள், கடவுள் உன்னை காப்பாற்றுவார். பாருங்கள் பிரியமானவர்களே, ஒரு நம்பிக்கையாளருக்கு, பரிந்து பேசி ஜெபிப்போருக்கு கடவுளுடைய இதயத்தின் மீது பவர் இருப்பார். A believer, a humble person, a praying person has power over the heart of the Lord. ஜெபிப்போம், நமக்காக ஜெபிப்போம், நம்மை சார்ந்தவர்களுக்காக ஜெபிப்போம். நம்மை சார்ந்தவர்களை ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம். நிச்சயமா ஆண்டவருடைய வல்லமையை பார்ப்போம், விண்ணை நோக்கி பயணம் செய்வோம். ஆமென்.